பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே சூழ்நிலைகளை கர்த்தர் கண்டிருக்கிறார். நீங்கள் எந்தெந்த சூழ்நிலை அழுது கொண்டிருக்கிறீர்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், எல்லாவற்றும் என் தேவன் காண்கிறார். ஆமேன். ஸோ இப்போதும் லூக்கால ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க. லூக்காம் 7ஆம் அதிகாரத்தில் நாயினீர் என்ற ஊருக்கு வழியாக இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு வாலிபன், அதாவது அவங்களோட தாய் விதவையா இருக்கிறாங்க. அந்த வாலிபன் மரித்து போகிறான். அந்த பையன் இருக்கிறதே ஒரு பெரிய சப்போர்ட். ஆனால் அந்த பிள்ளை மரித்து போகிறான். அந்த தாய் கண்ணீரோடு கூட அழுது கொண்டே வருகிறார். கர்த்தர் அவனை பார்க்கிறார். கர்த்தர் அவனை பார்த்த உடனே மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட போய் அந்த பாடையை கர்த்தர் தொடுகிறார். அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை காணும்போது நமக்கு ஒரு பயம் வருகிறது. என்னடா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு வீட்டில் எப்படி அந்த தாயுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட கர்த்தர் உயிரடைய செய்கிறவராக இருக்கிறார். முதலாவது சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. சூழ்நிலை பலவீனமா இருக்கும், வியாதியா இருக்கும், நம்மளால எழுந்திருக்க முடியாது. ஆனா தேவன் அவைகளை எல்லாவற்றும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அங்கே பார்த்தோம் என்றால் அவர்கள் அழுகிறதை கண்டு அவர் மனதுருகுகிறார். கண்ணீர் வடிக்கிறதை கண்டு மனதுருகுகிறார். நீங்கள் இந்த வேளையில ஒருவேளை அழுது கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதே போல யோபு ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறார். யோபு 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண்கள் என் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என் தேவனை நோக்கி நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க பாருங்க. எத்தனையோ நண்பர்கள் அவனை சூழ்ந்து ஒவ்வொரு முறையும் அவனை வெட்கப்படுத்தி இப்படியாய் அவனை பரியாசம் பண்ணும் பொழுது அவன் சோர்ந்து போய், தேவனே இன்னும் எவ்வளவு காலம் இந்த உபத்திரவம், இன்னும் எவ்வளவு காலம் எனக்கு இந்த பிரச்சனை என்று அவன் அழுகிற வேளையில கர்த்தர் அவனுடைய கண்ணீருக்கு பதில் தருகிறவராக இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏசாயா 54 வசனம் வாசிக்கிறோமே, உன் வெட்கத்திற்கு பதிலாக தேவன் பதிலளிப்பார் என்று. அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இந்த வேளையில அந்த தாய் அழுது கொண்டே வருகிறாள். வெட்கத்தோடு கூட, ஐயோ எனக்கு இருந்த ஒரு சப்போர்ட் போயிடுச்சே, ஒரே ஒரு பிள்ளை என் கூடவே இருந்தானே, இந்த பிள்ளை மரித்து போனானே என்று அவள் கலக்கத்தோட அழுகையோட புலம்பிக் கொண்டே அந்த ரோட்ல வருகிறா. அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்க, அந்த வாலிபனை தூக்கிட்டு போறாங்க. அந்த 4 பேரும் தூக்கிட்டு போகிற நேரங்களில் தேவன் கடந்து வருகிறார். இயேசு கடந்து வருகிறார். அவர்கள் அழுகையை பார்க்கிறார். அவர்கள் கண்களில் வருகிற கண்ணீரை பார்க்கிறார். கிட்ட வரார். அல்லேலூயா. யோபு அழுது கொண்டிருந்த போது கிட்ட இரட்டத்தனையை ஆசீர்வதித்தது போல இந்த சூழ்நிலையில கூட உங்கள் கிட்ட ஆசீர்வதிக்கிறார். அதே போலதான் அந்த பாடை கிட்ட போகிறார். அந்த வாலிபன் மரித்த அந்த சடலத்து கிட்ட போய் தொட்டு பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை தொட்டு அவனை எழுப்பி ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அந்த வாலிபன் எழுந்திருந்து உட்கார்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. மரித்தவன் எழுந்து உட்கார்றது எவ்வளவு பெரிய விஷயமோ, அதே போல எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மரித்து போச்சோ, எந்தெந்த காரியங்கள்லாம் உயிரடையாது நீங்களே மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ணி இருந்தீங்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உயிரடைய செய்வார். உங்களுக்கு கண்ணீருக்கு பதில் தருவார். சோர்ந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. அந்த ஏழை விதவை அந்த தாயுடைய கண்ணீரை துடைத்தவர், யோபுடைய கண்ணீரை துடைத்தவர் உங்கள் கண்ணீரையும் துடைக்க வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பு ரட்சகா, யாரெல்லாம் இந்த வேளையில வேதனையோடு பிரச்சனைகளை கண்டு பயந்து கண்ணீர் வடித்து ஆண்டவரை அழுது கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொரு பக்கத்தில் சென்று ஆண்டவரே நீர் அப்பா ஆறுதலை கொடுத்து ஆசீர்வத்தை நடத்துவீராக. எப்படி மரித்த வாலிபனிடத்துல போய் ஆண்டவரே பாடையை நீர் தொட்டீரோ, ஆண்டவரே கர்த்தாவே அந்த இடமே அந்த தனமே ஆண்டவரே அவன் சுகமடைந்தது போல ராஜா, இந்த வேளையில வியாதியோடு யாராகிலும் போராடி கொண்டிருந்தா தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால இப்போதே கட்டளிடுகிற ராஜா. அப்பா நீர் சொன்ன வார்த்தையின்படி தழும்புகளாலே சுகமானீர் என்பது உம்முடைய வார்த்தை. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு வியாதிஸ்தரையும் ஆண்டவரே பலவீனமானவர்களையும் பயத்தில் இருக்கிறவர்களையும் தொடுகிறோம் ராஜா. நீர் தொட்டு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிடுவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இம்மட்டும் காத்த தெய்வமே, என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. இந்த வசனம் இவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே பலன் உண்டாகட்டும். சபையில் நாங்கள் ஜெபிப்பது போல இந்த வேளையில் நான் அடியேன் ஜெபிக்கிற ராஜா, இவர்களை பாதுகாத்து நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். வீட்டில் இருக்கிற மற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாத பலவீனங்கள் யோசனைகளை இயேசு நாமத்தில் எடுத்து போடுகிறோம். கடன் பிரச்சனை விடுதலை கர்த்தர் கட்டளிடுவீராக. கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இம்மட்டும் காத்த தெய்வம் இனியும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இவருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து இவர்களை ஆசீர்வதித்து சாட்சியாய் இரட்டத்தனையாய் கொண்டு நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.